தீவிர புயலான மோந்தா கரையை கடக்க தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இன்று இரவு வரை கரையை கடக்க ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் கரையை கடக்க தொடங்கும் நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. சில நிமிடங்களில் இந்த கரையை கடக்கக்கூடிய நிகழ்வுகள் முழுவதுமாக நடந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வரை இது நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மோந்தா புயலால் 4 மாநிலங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடலோர ஆந்திரா, ராயலசீமா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. 4 மாநிலங்களில் மிக கனமழை இருப்பதற்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. கரையை கடக்கும் நிகழ்வு தொடங்கியிருக்கிறது. தீவிரமான ஒரு மழையையும் கிட்டத்தட்ட தெற்கு சத்தீஸ்கர், ஒடிஷா போன்ற இடங்கள்லையும் கன முதல் மிக கனமழை இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இதே நேரத்தில் காற்றுடைய வேகம் 110 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் அப்படின்ற எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. உச்சபட்ச உஷார் நிலையில் ஆந்திரா இருக்கிறது, தெலுங்கானா இருக்கிறது, அதே போல் ஒடிசா மாநிலமும் இருக்கிறது. எந்த இடத்தில் கரையை கடக்கிறது அப்படின்றப்போ கலிங்கப்பட்டினம், மசூலிப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவை ஒட்டி அது கரையை கடக்கிறது அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே எக்ஸாக்டாக ஒரு வாரத்திற்கு முன்பு கணிக்கப்பட்ட அதே இடத்துல புயல் தற்போது கரையை கடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த கரையை ஏறக்கூடிய நிகழ்வு 4 மணி நேரம் நடக்கும். அதுக்கப்புறமா அது உள் மாநிலங்களுக்கு செல்லும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. சத்தீஸ்கர் வரை செல்லலாம் அப்படின்ற பார்வையும் வைக்கப்படுகிறது. இந்த கரையை கடப்பதால் காற்றின் வேகம் முன்பு அதிகமாகவும் இடைப்பட்ட நேரத்தில் நிசப்தமாகவும் பின்பு தீவிர காற்றும் மழையும் இருக்கும். புயல் கரையை கடந்த பிறகு மழை இருக்கும் அப்படின்ற எச்சரிக்கையும் கூட வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.